Praise the Lord. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி அந்த வசனம் கூறப்பட்டு இருக்கு. என்ன காரியம்னா, இஸ்ரேல் மக்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றுறாங்க. அவருக்கு விரோதமாக நிறைய காரியம் செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் உங்கள் அந்நிய தேவங்க உங்களை ரட்சிக்கட்டும் சொல்கிறாங்க. சொன்னதும் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பாவம் செஞ்சோம், இன்றைக்கி மாத்திரம் எங்களை என்ன பண்ணுங்க, ரட்சித்தரலுங்க, உங்கள் பார்வைக்கு நலமானது செஞ்சு எங்களை ரட்சித்தரலுங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு மாத்திரம் நான் ரட்சிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்நியதவர்களை அவங்கள விட்டு விலக்கி அன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறாங்க. ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலின் வருத்தத்தை மாற்றுறாரு. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் தான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி, இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம், இன்றைக்கி ஏதோ ஒரு இது இருக்கும்போது, ஆண்டவரே எங்களை நீங்கள் மன்னிங்க, நாங்கள் பாவம் செஞ்சோம் ஆண்டவரே எல்லாமே சொல்கிறோம். அப்படி தானே, இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், உங்களுக்கு விரதமாக நான் இப்படிலாம் பண்ணேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி மட்டும் எங்களை ஒரு விஷயம் என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, நீ எல்லா நாளுமே எனக்கு நீ பிரியமாக நடந்துக்கோன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா நாளுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணுமா, அவருக்கு உண்மை உள்ளவர்களாக அவரை மாத்திரம் தொழுது கொண்டு அவரை உறுதியாக பச்சிக்கணுமா. ஆண்டவர் உடனே வர்றவங்க எல்லாருக்குமே சுகம் கொடுக்குற தெய்வம் தான். ஆனால் அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா, உங்களோட அன்பையும் நீங்கள் எப்படி அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் அவருக்குள்ளே நீங்கள் வளர்றீங்கிறத அவர் பார்க்கிறார். அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உடனே மனதுருக்கமாகி அவர் எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் பின்னால் உள்ள காரியம் பார்த்திங்கன்னா, திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்வாங்க. சரிங்களா, பாவம் செஞ்சு அவங்க அந்நிய தேவர்களை திரும்பவும் எடுத்துக்குவாங்க. அவங்க ஃபுல்லாக மனம் திரும்ப மாட்டாங்க, திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, பாவம் செஞ்சு திரும்பவும் விழுவாங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு மாத்திரம் அல்ல, எல்லா நாளுமே நீ எனக்கு பிரியமானவளா, எனக்கு பிரியமானவனா நீ நடந்துக்கோன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார், எல்லாமே செய்வார். நீ மனம் திரும்பினீங்கன்னா கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கி மட்டும் இல்லை, எல்லா நாளுமே அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இன்றைக்கி மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் அவருக்கு பிரியமாய் நடப்போம். ஆமென்.